நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட் சபி. இன்னைக்கு என்ன கிராஃப்ட் ஐடியா பண்ண போறோம் தெரியுமா? டன்டடைன்! நம்ம வீட்ல இந்த குட்டி மாமரத்தினுடைய அந்த மாவிலையில சூப்பரான ஹோம் டெக்கர் ஐடியா நம்ம ரெடி பண்ண போறோம். விசேஷ நாள், ட்ரெடிஷனல் நாள் எல்லாத்துக்குமே இந்த கிராஃப்ட்ட நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு, வீட சும்மா ஜகஜோதியா என்ட்ரன்ஸ்லயே அழகா மாத்துறீங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு 10 to 20 மாவிலை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மேங்கோ லீஃப எடுத்துட்டு, இத நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களால முடிஞ்சதுன்னா தண்ணியால கழுவிடுங்க. இல்லன்னா இந்த மாதிரி துணி வச்சு தொடைங்க. ஏன்னா, அவ்ளோ டஸ்ட் இருக்கு இதுல. எவ்ளோ டஸ்ட்னா அதோ பாருங்க கருப்பா இருக்கு. ஆக்சுவலா மாவிலைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னா, அது வந்து காத்துல இருக்கிற இம்ப்யூரிட்டீஸ் எல்லாம் எடுத்துரும். இந்த காரணத்துக்காக தான் நம்ம வீட்டு வாசல்ல இத தோரணமா நம்ம கட்டுறோம். அப்படி தோரணமா கட்டும் பொழுது, அதுல இருக்கிற எல்லா காத்துல இருக்கிற டாக்ஸிசிட்டியும் இது உறிஞ்சிடும். உறிஞ்சதுக்கு அப்புறமா இது அப்படியே சுருங்கி 10, 15 நாள்ல அப்படியே வந்து அப்படியே கசங்கிடும். ஐ மீன் அந்த ஷ்ரிங்க் ஆயிடும். அதுக்கப்புறமா அத நம்ம தூக்கி போட்டு புது ஃப்ரெஷ் மாவிலைய எடுத்துக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாம, இதே மாவிலைய இந்த மாரி காஞ்ச மாவிலை இருக்கு இல்லையா? அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா, கஷாயம் மாதிரி வச்சு குடிப்பாங்க. ஸோ, இந்த மாதிரி வின்டர் சீசன்ல வர நோய்களுக்கெல்லாம் இது நோய் எதிர்ப்பு சக்தியாவும் இருக்கும் அப்டின்னுவாங்க. மாவிலை ஒரு மிகப்பெரிய மருந்து. இதுல இப்போ இந்த மாதிரி எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஸோ, எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிக்க பிடிக்காதவங்க மஞ்சள் அழகா வந்து இதுல பூசி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதுல இந்த மாதிரி ரெட் கலர்லயும் நான் இந்த மாரி டீட்டெயிலிங் குடுக்குறேன். இதுவும் நீங்க குடுத்துருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே மாவிலை அப்படின்றது ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட். அதனால தான் வந்து நெறைய மெடிசினல் ப்ரிப்பரேஷன்ல மேங்கோ லீஃப், மேங்கோ ரா மேங்கோ பல்ப் எல்லாமே வந்து எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம விதையில இருக்கிற அந்த பொருள கூட எடுத்துப்பாங்க. விதையில இருக்கிற பொருள கூட எடுத்துப்பாங்க. ஆம்சூர் பவுடர் அப்படின்னு கூட அது வந்து கடையிலலாம் விக்கும். அது வந்து நம்ம சமையல்ல கூட யூஸ் பண்ணுவாங்க. அவ்ளோ மகத்துவமானது. ஸோ நான் மாவிலைய சொன்ன மாதிரியே காத்துல இருக்கிற இம்ப்யூரிட்டீஸ் இது எடுக்கிறதுனால, விசேஷ நாள்ல மட்டும் நம்ம வீட்ல மாவிலை தோரணமா கட்டாம, எல்லா நாள்லயும் கட்டுறதுனால, நம்ம வீட்டு வாசல்ல இருக்கிற பாக்டீரியாஸ், நுண்கிருமிகள் எல்லாமே இந்த மாவிலை அப்சார்ப் பண்ணி, ஃப்ரெஷ் ஏர நம்ம வீட்டு வாசலுக்குள்ள வர்ற மாரி பண்ணிடும். அதனால தான் சொல்லுவாங்க, மாவிலை, உப்பு இதெல்லாம் வாசல்ல வந்து நம்ம கட்டும் பொழுது படிகாரக்கல் இதெல்லாம் கட்டும் பொழுது, வீடு வாசல் வந்து சுத்தமாயிடுச்சுன்னா, நம்ம வீட்டுக்குள்ள வர காத்து சுத்தமாயிடுச்சுன்னா, கண்டிப்பா நமக்கு எந்த நோயும் நம்ம வீட்ட அண்டாது அப்படின்றதுக்காக தான். ஸோ வெறும் மூட நம்பிக்கையா தயவு செஞ்சு இதெல்லாம் பார்க்காதீங்க. இதுல பெரிய சயின்ஸ் இருக்கு. அத பாருங்க. ஸ்பெஷல் டேஸ்க்கு மட்டும் இல்லாம, இது எல்லாத்தையுமே நீங்க நார்மல் டேஸ்லயும் உங்க வீட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாவிலை அப்படின்றது வந்து அழகா டீட்டெயிலிங் குடுத்து, இதுல ஒரு சின்ன கம்பி கோலம் வந்து நம்ம எல்லாராலயும் போட முடியிற அளவுக்கு ஒயிட்ல இந்த மாரி நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த டீட்டெயிலிங் இதுக்கு குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து ரொம்ப அழகான ஒரு பொருளா மாத்தப் போறோம். யூசுவலா தோரணம் அப்படின்னு கட்டும்பொழுது, மாவிலை தோரணம் பண்றது வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா, மாவிலை தோரணத்துல மா இலைக்கு மேல இருக்கிற அந்த காம்பு இருக்கு இல்லையா? அத அப்படியே மா இலையில குத்தி சொருகி ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் எடுத்துட்டா, அந்த இலை அப்படியே வந்து நூல்ல லாக் ஆயிடும். லாக் ஆயிடுச்சுன்னா, அப்படி நீங்க ஃபிட் பண்ணி தோரணமா கட்டிடலாம். அடிஷனலா இதுக்கு நீங்க வந்து ஸ்டாப்லர் பின் பண்ணணும், ஏதாவது தைக்கணும், அந்த மாதிரி வேலையே கிடையாது. நம்ம தமிழ்நாடு ட்ரெடிஷனான பனை ஓலையில இருந்து தோரணம், மாவிலை தோரணம், நெல்லுல இருந்து தோரணம், இது எல்லாமே எவ்ளோ மகத்துவமான விஷயம் அப்படின்றது நம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும். அழகுக்கு அழகு மட்டும் இல்லாம, அது பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒவ்வொரு சயின்ஸும், வாவ்! எனக்கு பெருமை. நான் தமிழ்நாட்டுல பொறந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட பாரம்பரியத்த நம்ம விட்டுக் குடுக்கலாமா? அதுக்காக தான் இந்த கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெறைய பேர் கேட்கலாம், "இவ்ளோ அழகா வந்து இதுல நீங்க இவ்ளோ வேலை பண்றீங்க. இந்த வேலை பண்ணிட்டு இது 9 நாள்ல காஞ்சு தூக்கி போடுறதுக்கு எதுக்கு நான் இதுல செய்யணும்?" அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இதே மாவிலை தோரணம் இல்லாம, நீங்க வந்து டெக்கரேஷனுக்காக இப்ப நெறையா வந்து கிரீன் கலர் பேப்பர்லாம் விக்குது இல்லையா? அந்த பேப்பர்லயும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க மாவிலை அழகா இந்த மாதிரி பண்ணி போடும்பொழுது, உங்களுக்கு அடிஷனல் அழகா இது சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல வந்து ஒரு டெக்கரேஷனுக்காகவும் இருக்கும். இன்னொன்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரியத்துல எல்லாமே ரீயூசபிள் அண்ட் எர்த்த பாதிக்காம, மண்ண நாசம் பண்ணாம, அழகா மக்குற பொருள தான் வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணுவோம். அதனால தான் மண்பானை, இந்த மாதிரி இலைகள் இது எல்லாத்தையும் வச்சு டெக்கரேஷன் பண்றது அப்படின்ற பழக்கம் நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. நம்ம அதனால பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒண்ணு ரீயூஸ் இல்லன்னா ரீசைக்கிள்.
இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல தான் நம்மளோட என்டையர் தமிழ்நாடு கல்ச்சருமே இருக்கும். அதெல்லாம் நம்ம திருப்பி கொண்டு வந்துட்டாலே அடுத்து வர ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கம்ப்ளீட்டா எல்லா இலைகள்லயும் இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, ஊசி நூல் வச்சு இதுல நான் கோக்குறேன். ஊசி நூல்லாம் வேணாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நூல் எடுங்க. இந்த மாவிலேயே அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணி அதனுடைய காம்ப இதனுடைய இலையில அப்படியே நீங்க குத்துனீங்கன்னா அப்படியே அட்டாச் ஆயிடும். சூப்பரா இருக்கும். அதுவும் நீங்க பண்ணிடலாம். பட் இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த காம்பு அப்படின்றது நல்லா அழகா வந்து தெரியணும். முழு இலையும் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு அழகா இந்த மாதிரி வந்து இதுல தைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இலையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு கம்ப்ளீட்டா ஒரு 20 to 30 அந்த மாதிரி இலைகள் சாரி அவ்ளோ தேவைப்படாது. ஒரு 10, 15, 17, 18 இவ்வளோ போதும். இந்த இலை போதும். இது நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய கதவினுடைய அளவு என்னன்னு அந்த நூல்ல ஃபர்ஸ்ட்டு அளந்து எடுத்துக்கோங்க. அளந்து எடுத்ததுக்கு அப்புறமா, அந்த இலைகள அதுல கோர்க்கும் பொழுது, உங்க கதவினுடைய லென்த்துக்கு ஏத்தா மாதிரி இந்த தோரணம் கட்டலாம். கதவினுடைய லென்த்துக்கு ஒரு 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா கட்டிடுங்க. நூல் எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா, கட்டுறதுக்கு நூல் கட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஆணில வாசல்ல கட்டுறதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் அந்த லென்த்துக்கு. ஸோ ரொம்ப அழகான ஒரு ட்ரெடிஷனல் மாவிலை தோரணம் அப்படின்றது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அப்கமிங் பொங்கலுக்கு, தீபாவளிக்கு எந்த விதமான அழகான பண்டிகையா இருந்தாலும், இந்த மாவிலை தோரணத்த உங்க வீட்ல செஞ்சு நீங்க ட்ரை பண்ணி கட்டி விடுங்க. வாசல் பார்க்க சும்மா ஜகஜோதியா, அழகா, ரொம்ப பசுமையா, அதுவும் மனநிறைவா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஸோ நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்க இந்த மாவிலை தோரணம் இந்த பொங்கலுக்கு உங்க வீட்ல நீங்க செஞ்சு அழகா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த மாவிலை தோரணம் பண்ணீங்கன்னா, மறக்காம எனக்கும் நம்மளுடைய ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் மெயில் ஐடிக்கு அனுப்பி விடுங்க. ஸோ இந்த பொங்கல ரொம்ப சந்தோஷமா நம்ம என்ஜாய் பண்ணலாம். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். என்ன இந்த கிராஃப்ட் வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பிரஸ் பண்ணிட்டீங்களா? சோ அடுத்த வீடியோல இன்னும் சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை.